ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு எடிட் ப்ரோ எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவின் மீடியா கம்போசரில் எப்படி ஒரு கிளிப்பை இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி ஆவின் மீடியா கம்போசரில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே நான் அன்றைக்கி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஆவின் மீடியா கம்போசரில் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே பின் க்ரியேட் ஆகிரும் அப்படின்னு. நமக்கு ஆல்ரெடி பின் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பின்னில் தான் நம்மளோட ஃபோட்டேஜஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ண முடியும். நம்ம பின்னில் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோடனே பின் வந்துருச்சு. நம்ம இதில் தான் எல்லா ஃபோட்டேஜஸுமே இம்போர்ட் பண்ண முடியும். ஃபைலில் போய் இன்புட் கொடுத்து இம்போர்ட் மீடியான்னு கொடுத்தோம்னா ஃபைல் வர ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம வந்து என்ன ஃபுட்டேஜோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ வீடியோ வந்து இம்போர்ட் ஆகிட்டு, அந்த வீடியோ நம்ம இப்படி இழுத்து விட்டோம்னா இது சோர்ஸ் மானிட்டரில் வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண பின் வந்து இதான். இதில் வந்து நீங்கள் கலர், ஃபுட்டேஜ் நேமு, ஃபுட்டேஜ் டியூரேக்ஷனு, என்ன ட்ரைவில் உள்ளது, இன்னு அவுட்டு, மார்க் அவுட்டு, க்ரியேட்டட், இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ட்ராக்கு என்ன டைப்பில் உள்ளது, ஃபார்மேட்டு, ஆடியோ என்ன டைப்பில் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாமே காட்ட ஆரம்பிச்சிடும். வீடியோவும் ஆடியோவும் நம்ம ஒரே பின்னில் இம்போர்ட் பண்ணுறோம், நமக்கு வீடியோ தனியாக தெரியணும், ஆடியோ தனியாக தெரியணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆடியோ வந்து நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி ஃபைலில் போய் இம்போர்ட் மீடியா கொடுங்க. நான் ஒரு ஆடியோ சாங் ஒன்று இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணியாச்சு. இதில் நம்ம இப்போ கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டிக்கலாம். உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ஃபுல்லாக நமக்கு ஆடியோ, வீடியோலாம் நமக்கு வந்து நார்மல் வேறு கலர் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, இதெல்லாம் வீடியோ, இதெல்லாம் ஆடியோ அப்படின்னு. இப்போ நீங்கள் எடிட் பண்ணும்போது நிறையா ஃபுட்டேஜஸ் இருக்கும். ஸ்லோ மோஷன் ஃபுட்டேஜஸ், இல்லை நார்மல் ஃபுட்டேஜஸ்னு ஒன்று இருக்கும். சைடு ஆங்கிள், மிட் ஷாட்டு, அந்த மாதிரி. ஸோ நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. நம்ம ஒரே பின்னில் சப்போஸ் இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலர் மாற்றி வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம எப்படி டைம் லைனில் கொண்டு வரது? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். நம்ம சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். இப்போ இந்த ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நம்ம டைம் லைனில் வந்துடும். இது மாஸ்டர் மானிட்டர், ப்ரோக்ராம் மானிட்டர்னு சொல்லலாம். இது வந்து சோர்ஸ் மானிட்டர். இப்போ இதில் வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராக் பண்ணனால சீக்வன்ஸ் டைட்டில் வந்து அன்டைட்டில் சீக்வன்ஸ்ன்னு இருக்குது. நம்ம இதில் சாம்பிள்னு நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். சாம்பிள்னு கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல இன்னொரு விதமாகவும் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம இப்போ ரைட் கிளிக் பண்ணி இன்புட் கொடுத்தோம்னா சோர்ஸ் ப்ரௌசர்னு இருக்கும், இம்போர்ட் மீடியான்னு ஒன்று இருக்கும். நம்ம இவ்வளோ நேரம் இம்போர்ட் மீடியா கொடுத்து எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இதில் வந்து நம்ம சோர்ஸ் ப்ரௌஸ் கொடுத்தோம்னா அதில் நம்ம போய் நான் அந்த ஃபுட்டேஜை நான் எடுத்துக்கிறேன். ஃபுட்டேஜ் இருக்குது, நம்ம அந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து இம்போர்ட்டுன்னு இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது இம்போர்ட் பண்ணோம், ஃபுட்டேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். ஃபுட்டேஜை நம்ம இம்போர்ட் பண்ணாமல் லிங்க் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்கள் லிங்க் கொடுத்துட்டு லிங்க்குன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்துடும். நான் லிங்க் ஆகிட்டு உங்களுக்கு. ஆனால் லிங்க்கும் பண்ணலாம், நீங்கள் இம்போர்ட்டும் பண்ணலாம். ஏன் லிங்க் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து லேக் ஆகாது. ஃபுட்டேஜ் திடீர்னு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபுட்டேஜ் மிஸ் ஆகும், திடீர்னு ஃபுட்டேஜ் ஸ்க்ராஷ் ஆகிரும். ஸோ அதனால தான் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோ மோஷன் பண்ணுறது ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுட்டேஜால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் இதே லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் கிராஷ் ஆகும், ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் ஃபுட்டேஜ் ஸ்டக் ஆகி ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி அதனால் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணியே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சப்போஸ் நான் லிங்க் பண்ணிட்டேன், நான் இப்போ இதே வீடியோ மறுபடியும் நீங்கள் போய் இன்னொரு வாட்டி ரைட் கிளிக் பண்ணி இன்புட் கொடுத்து நீங்கள் போய் இம்போர்ட் பண்ண வேணாம். நீங்கள் இதிலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோன்னே இந்த ஒன்று இருக்குல்ல, ட்ரான்ஸ்கோடுன்னு சொல்லி ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது ஓப்பன் ஆயிரும். இல்லை ட்ரான்ஸ்கோட் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்கோட் கொடுத்தோடனே இதில் வந்து நம்ம டிஸ்க் வச்சுருக்கோம் அப்படின்னா ட்ரான்ஸ்கோட் கொடுத்துருங்க. ட்ரான்ஸ்கோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இது என்னோடய லேப்பில் உள்ளது, என்னோடய தனி ஹார்ட் டிஸ்க்கு.
நான் இதில் எது நான் ட்ரான்ஸ்கோட் பண்ணணும், என் ஃபுட்டேஜ் என்ன நான் மறுபடியும் ட்ரான்ஸ்கோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்து ட்ரான்ஸ்கோடுன்னு கேட்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்கோட் ஆரம்பிச்சிடும். கன்வெர்ட் கொடுத்துருங்க. நம்ம இம்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்துச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் ட்ரான்ஸ்கோடுன்னு கொடுக்கும்போது சம்டைம்ஸ் நீங்கள் தெரியாமல் லிங்க் பண்ணிட்டோம், நாங்கள் மறுபடியும் இப்போ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் பண்ண ஃபுட்டேஜும் இருக்கும், இம்போர்ட் பண்ண ஃபுட்டேஜும் உங்களுக்கு இருக்கும். சேம் தான். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம தெரியாமல் நம்ம இதை லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் போவேன்னா நம்ம இதே மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு லிங்க் பண்ண ஃபுட்டேஜும் இருக்கும், உங்களுக்கு இம்போர்ட் பண்ண ஃபுட்டேஜும் இருக்கும். 2 ஃபுட்டேஜுமே உங்களுக்கு இந்த பின்னில் இருக்கும். அவ்வளோதான். நம்ம அடுத்த கிளாஸில் நான் எப்படி பேசிக் ஷார்ட்கட்ஸ்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகே, டாட்டா, பாய்.